ஆமா, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி மறப்பேன். ஏன்னா நம்ம இப்படி நான் ஒரு கற்பனையில் சொல்கிறேனே, நம் பாவம் அதிகரிச்சுட்டே இருக்கிறவங்க. இப்போ ஒருவேளை ஒரு நாள் கீழ்ப்படியில், 2 நாள் கீழ்ப்படியில், 3 நாள் கீழ்ப்படியில், 4 நாள் கீழ்ப்படியில் அவருக்கு ஒரு துரோகம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவரை ஏமாத்திட்டே இருக்கிறோம், அவரை வஞ்சிச்சுட்டே இருக்கிறோம், அவருக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்கிறோம், ஆனால் முழு மனசா நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு நாள் எதிர்பார்க்குறேன், 2 நாள் பார்க்குறேன், 3 நாள், 10 நாள் ஆயிடுச்சு. இனி இந்த மக கீழ்ப்படிவே மாட்டா, அப்படி இனி இவளுக்கு நான் என்ன செய்றேன், நியாய தீர்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அடுத்த நாள் பார்த்தா ஜபரம் உட்காந்து ராபா ராபா தாடா ராபா தாடான்னு ஜெபம் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் பார்த்தா இப்படி இருக்கிறேன், ஒரு நாள் பார்த்தா இப்படி இருக்கிற உன்னை எப்படி கைவிடுறது? நான் ஒரு நாள் பார்த்தா தேவனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், இன்னொரு நாள் பார்த்தா உண்மை என்று எனக்கு வேறே தெய்வம் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு நாள் நான் வரலாண்டுவரேன்னு சொல்கிறேன், இன்னொரு நாள் பார்த்தா நான் வராண்டுவரேங்கிற. உன்னை நினச்சி நான் குழம்புகிறேன். அந்த இடத்துல இருக்குதானே, உன்னை நினைத்து நினைச்சுறேன் குழம்புறேன். உன்னை நினச்சி என்ன செய்கிற, குழம்புற. ஒரு நாள் நீ என்ன செய்கிற, இந்த ஊழியமே வேண்டாண்டுவர, இந்த ஊழியமே எனக்கு வேண்டான்ட்டு ஓடுறீங்க, ஆனால் அடுத்த நாள் இல்லை ஆண்டவரே நான் வரேங்கிற. அப்போ கர்த்தர் சொல்றார், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி மறப்பேன்.